வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கங்கள் நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற சிவனின் தாழ்மணிந்து அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெருகி பெருகி பல்கி பெருகி வரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம். 4ஆம் தேதி மே மாதம் 2025, விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை. வருடம் பிறந்து 124வது நாள். இன்னும் 241 நாள் கையிருப்பு இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் ஒரு நல்ல நாள் வேண்டும் என்று கேட்போம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி வருவது ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கு சப்தமி திதி, பானு சப்தமின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த கார்த்திகைக்குள்ளே வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அக்னி நட்சத்திரம்னு பேர். மேஷ ராசியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அப்படியே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து போய் நமக்கு ஒரு 15 நாளைக்கு இருக்கும். இன்றைய துவக்க நாள் நல்ல நேரம் காலையில் 7:30லேருந்து 8:30 வரைக்கும், மாலையில் 3:30லேருந்து 4:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம்னா 10:30லேருந்து 11:30 வரைக்கும், மத்தியானம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும். ராகு காலம் காலை 4:30லேருந்து 6 வரைக்கும். குளிகை காலம் சாயங்காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும். யமகண்டம் மத்தியானம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். இன்றைக்கி கரண நாழிகைன்னு பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 12. சூலம் அப்படின்னா மேற்கில் இருக்கும். பரிகாரம் வெள்ளத்தை யூஸ் பண்ணுவது. மேஷ ராசிக்குள்ளார இன்றைக்கி சூரியனோட இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாழி 30 வினாழிகள் இருக்கும். இன்றைய நாளிலே சூரியன் உதிக்குங்கிற நேரம் அப்படின்னா 5:56 ஒழிக்கிறார். பூச நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரனான பிரயாணம் செய்கிறதுனாலே இன்றைக்கி மூலம் பூராடம் என்ற தனுசு ராசியிலே சந்திராஷ்டமம் இருக்கும். நிறைய ஒரு கேள்வியில் இந்த விவேக் ஒரு படத்தில் கேட்பார் இல்லைங்களா, தாடி பாலாஜி, எனக்கு எவ்வளோ வியாதி இருக்குது, எல்லாம் தீரணும், ஏதான ஒரு மருந்து கொடு அப்படின்னு கேட்பார். அப்படி கைவலி, கால்வலி, கண்வலி, வயிற்று வலி, இந்த போன்ற நோய்களெல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் தீர்த்துற மாதிரி எதனா இடம் இருக்கா அப்படின்னா, இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலே சென்று அந்த மாரியம்மனை வழிபடுவதனாலே இந்த நோய்கள் தீரும். நார்மலாக நம்ம காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்வோம். இல்லைன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு ஆகிடும். டாட்டில் போய் பார்க்குறோம், இன்றைக்கி எந்தெந்த கோள் எங்கெங்கே உட்காந்துருக்குன்னு தினசரியில் பார்க்க முடியுது. அதாவது தினக்கோளானது இன்றைக்கி ஆட்சிக்கோள் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் கிட்டே இருக்குது. சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு அடுத்த கேள்வி வரும். மேஷ ராசியிலே உச்சத்திலே அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கி அக்னி நட்சத்திரம். ரிஷப ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசிக்குள்ளே கேது அமர்ந்திருக்கிறார். கடகராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடியது செவ்வாய். இன்றைக்கு சந்திரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மங்கள யோகமாக அமைகிறது. சுக்கிரன், ராகு, சனி, புதன் மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். இதுவும் யோகமாக அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்திலே காலபுருஷ தத்துவத்திற்கு பரிவர்த்தனை யோகத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிரனும் குருவும் தன் பார்வையாலே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் கேது. அவர்களும் இவர்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடம் கண்ட்ரோல்டாக இருக்குது. குருவானவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் காலச்சக்கர புருஷத்தின் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆவது இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கிடைக்குது. 8ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் உங்களுக்கு லாபத்து சின்னது விஷயங்கள் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போது வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் எப்படின்னா பார்வை பலங்கள் எப்பவுமே நல்லதை கொடுக்கும். அப்படின்னால தான் நார்மலாக என்ன பண்ணுறோம், ஒரு நாளும் என்னென்ன காரியங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்குறோம். முதல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நார்மலாக அந்த கண்ணாடி பொருட்கள்லாம் வாங்குறது ரொம்ப நல்லது. வளத்தை கொடுக்கும்.
முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக வாங்கலாம். இனி பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம்னாலே சீமந்தம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாஸ்து சாந்தி, விவாகம், கிரகப்பிரவேசம். புதுசாக நகை போட்டுக்கிறதுக்கு என்றைக்குனா மோதிரம் போட்டுக்கலாம் சார், செயின் போட்டுக்கலாமா சார்னு கேட்பாங்க. அதெல்லாம் நல்ல நாள். வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட் விஷயம்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த கடகராசி, அதில் பூச நட்சத்திரம் தான் ரொம்ப நல்லது. இன்றைய நாளிலே சப்தமி திதி. சப்தமினாலே வளருதுன்னு அர்த்தம். அப்போ வீடு கட்டுறதெல்லாம் இன்றைக்கி நல்லது. விவாகம் பண்ணுறது நல்லது. விவசாயம் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் இன்றைக்கி நல்ல விஷயங்களாக இருக்கிறது. திதி சூன்யம் கடகராசிக்கு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கரணம் அப்படின்னா வணிஜை கரணம். வணிஜை கரணம் அப்படின்னாக்க மாடுன்னு சொல்லுவாங்க, நந்தின்னு சொல்லலாம். இப்போ நந்தியம்பெருமானை வழங்குவது ரொம்ப நல்லது. நந்தியம்பெருமானுக்கு நல்லெண்ணெய் போட்டு அபிஷேகம் செய்வதற்கான அபிஷேக பொருளை வாங்கி தருவது ரொம்ப நல்லது. சாலையோர மக்களுக்கு அவர்களுக்கு முடிந்த வரைக்கும் போர்வை விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தால் ரொம்ப நல்லது. யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட யோகம்னு வந்துடும். ஏறி இறங்குவதற்கான படிகள், கிணறு கட்டுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் சர்வீஸ் ரிலேட்டடான மேட்டர்லாம் செய்கிறது, இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு தெரியுது. இந்த நாளில் மேலும் நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய உச்ச நிலையில் இருக்கிறார். அதனால் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார். நார்மலாக சூரியன் உச்சப்பட்டால் கொஞ்சம் உடம்பு குறையுள் வரும் அப்படின்னு தெரியும். ஆனால் தன்மையின் அடிப்படையில் பார்க்கும்போது சாந்த ஸ்வரூபியாக மாறிவிடுவார். ஏன்னா எல்லா ஹையஸ்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸிஸ்டன் கிடையாது. அது மேலே எக்ஸ்ட்ராம் அப்படி நின்றும். அப்படின்னால பூமியின் அருகிலே வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒழிய இதற்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக ஒன்றும் இருக்கிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். எல்லா ஜனங்களையும் வருத்துகிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போனால் பேசாமல் வந்துடுவாங்க. அது மேலே போக மாட்டாங்க. அப்படின்னு தான் சூரியனுடைய தன்மை. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு சூழ்நிலை தான் அமைகிறது. ரிஷபராசியிலே தனக்காரகன் அமர்ந்திருக்கிறார். ஏதானும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக வேண்டிய ஆசைகள் இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக இன்றைக்கி பயில் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லது நடக்க போகுது. உங்கள் 4ஆம் இடமான கடகராசிக்குள்ளர உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறாரு. கடகராசிக்குள்ளர ராசிநாதன் இருக்குது உங்களுக்கு நல்லது தான். பல விதத்திலும் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. கொஞ்சம் பணிந்தால் பலன் அப்படிங்கிறதும் உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜெல்லாம் நிதானமாக செஞ்சிங்கன்னா போதும். உங்களுக்கு அழகாக லைனப் ஆகி வந்துடும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாகத்தான் அமைய போகிறது. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு சிவபெருமானின் வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. ராசிக்குள்ளரே குரு இருக்கிறார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை விஷயம். குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக படிப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள்லாம் இருக்க போகிறது. சுறுசுறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்க போகிறது. கொஞ்சம் மனசிலே ப்ராட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும். சந்தோஷத்தை நோக்கி பலவிதமான பயணங்கள் உண்டு. இந்த காலகட்டங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அடுத்த என்ன ஊருக்கு போகலாம் வரலான்றதெல்லாம் பிளானிங்லாம் நடக்கும். குழந்தைகளோடு உட்காந்து அதெல்லாம் பற்றி சீரியமாக உட்காந்து பண்ண போகிறீங்க. குடும்பத்தில் பெரிய விதமான செலவுகள் எதுவும் இல்லை. செலவுகள் எல்லாம் கட்டுக்கோப்பில் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வருவதற்கான வழிகளை எல்லாத்தையும் இன்றைக்கி பிளான் பண்ண போகிறீங்க. இந்த அவுட்டிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லீவ் டேஸ், எக்ஸ்கர்ஷன் டே, சம்மர் டே, இதெல்லாம் பண்ணக்கூடிய சம்மர் பிளானிங், இதெல்லாம் பிளானுடைய டேவாக இன்றைக்கி அமைய போகிறது. இந்த நாள் ஒரு சுபிட்சமான குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நாட்களாக மாறப்போகிறது அப்படிங்கிறது உங்கள் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கு சில கடன்களெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் அதுவும் உண்டு. வாழ்க்கையில் அதை அடைச்சி விடுவீங்க. கவலைப்பட வேண்டாம்.
இன்றைக்கு 2 என்ற நம்பரை பயன்படுத்துங்கள். இது அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். சிவப்பு கலரை பயன்படுத்துங்கள். அது இன்றைக்கி சூரியனை வழிபடுங்கள். அதுவே உங்களுக்கு பலனாக அமையும். பானு சப்தமியினாலே சூரியனை வழிபடணும். சூரியனை வழிபட்டால் வாழ்க்கையிலே சுபிட்சம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பலவிதத்திலும் நன்மைகளும் வளமைகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை தான் சந்திரனானவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார். சில சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கும். ஆனாலும் மேற்கரிச்சு அழகாக கொண்டு வரதுக்கு தான் உங்களுடைய சூரியனானவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். லாபத்தை கொடுக்குறார். எப்படியும் சந்தோஷத்தை கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம். ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய செயல்பாட்டினால் வரக்கூடிய திறன்களிலே பலவிதமான தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் மேலே போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் முன்னேற்றத்தை காணப்போகிறது. கவலைப்பட வேண்டாம். புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் கிடைக்க போகிறது. வீடு மாற்றணும் யோசிக்கிங்க, இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு இந்த கத்திரி வெயில் முடிச்ச உடனே செய்யணும்னு அதெல்லாம் பிளான் பண்ணுறீங்க. அதெல்லாம் நல்லபடியாக முடிய போகுது. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையிலே வரன் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கிறது. கடைகளை விருப்பப்படுத்த இந்த வியாபார நண்பர்களுக்கு கடைகள் விருப்பப்படுத்துவதும் பொருளாதார ரீதியினால் நிறைய விதத்தால் சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஒரு இன்ட்ரெஸ்டோடு எல்லாத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இட்டனரி சொல்லுவான். அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ அதுக்கு அதே மாதிரி போயிட்டு வர்றது, இந்த இடத்துல போவேன், அதை பார்ப்பேன், இந்த பார்த்துட்டு வருவேன், சுற்றுலா விஷயங்கள் எல்லாம் அப்படி அழகாக போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணக்கூடிய டேவாக இன்றைக்கி அமைச்சிக்கிறீங்க. அதனால் இந்த டே சூப்பர் டேவாக உங்களுக்கு இருக்குது. மனதில் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. இந்த நாள் 5, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். வெளிர் பச்சை நிறம் இன்றைக்கு ஒரு ராசியான நிறமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நன்மையும் நிறைய இருக்கிறது. அதனால் பணிந்து செல்வதிலே ஒன்றும் தவறில்லை அப்படின்னு துணிந்து சொல்லக்கூடிய ஆசாமி நீங்கள். அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கீழே எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தாலும் உங்கள் குடும்ப சூழ்நிலை சில விஷயங்களை கவலைப்பட கூப்பிடுது. வா இதை பற்றி கவலைப்படலையே, கொஞ்சம் கவலைப்படுன்னு கூப்பிடுது. அதனால் கொஞ்சம் கவலையை மனசில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் பயப்படாதீங்க. தொழில் நிமித்தமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். குடும்பத்திலையும் நல்லதே நடக்கக்கூடிய காலங்கள். அதனால் பயப்படாமல் ஒரு காலமாக நிதானமாக அடியெடுத்து வைங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே என்ன செய்யணுமோ அதை அழகாக பிளான் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். எக்ஸிக்யூஷன் அழகாக நடந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது கேது அப்படிங்கிறவர் நல்ல ஸ்திதியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஞானகாரகனுடைய தன்மை உங்களுக்கு இருக்குது. அதனால் எக்ஸ்டர்னலாக சில விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை விட அனுபவசாலிகளிடம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்களை. அது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. உங்கள் சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கவலைப்படாதீங்க. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது மீன ராசி. அங்கே உட்கார்ந்துருக்கிறது சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார், சனி உட்கார்ந்துருக்கார், ராகு உட்கார்ந்துருக்கார், புதன் உட்கார்ந்துருக்கார், ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்கிறார். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பதாக அமைவது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிறது. அதனால் கொஞ்சம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் ஃபேமிலி டேன்னு டிக்ளரே பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்கள் லைஃப்பில் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். 4, 7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக சூரிய நாராயண பெருமாளை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசியிலே பலவிதமான தற்சோதனைகளையும் கவலைகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே உங்கள் ராசிநாதன் உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறார். ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அக்னி நட்சத்திரம்னு பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி அன்று. அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு எரிச்சலின் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கேன். சார் எனக்கு எதுவும் சொல்லாதீங்க, ஏதாவது நல்லது நடந்தால் சரி, இல்லைனா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி
ஒரு வேகத்தோடு பேசக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அந்த வேகத்தை விடுங்கள், விவேகமாக யோசியுங்கள். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் நல்லதாக யோசித்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்பயுமே ப்ளஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும். அதனால் ப்ளஸ் வேணும்னா மைனஸ் நம்ம எரோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க நார்மலாக. அப்போ நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் விட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போகணுன்னு மைண்டை செட் பண்ணுங்கள் முதல்ல. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து இன்றைக்கி மங்கள யோகம் அப்படிங்கிறத சேர்த்து வைத்திருக்கிறவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். கலத்திரத்தின் மூலியமாக நல்ல நன்மைகள் நடக்கப் போகிறதுன்னு தெரிகிறது. அப்போது வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்துல உங்கள் டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா, அவங்க சொன்னதை கொஞ்சம் கேட்கணும்னு கொஞ்சம் வேணா சொல்கிறோம், கொஞ்சம் கேளுங்களேன், தப்பு ஒன்றும் இல்லை. குடும்பத்தோடு கொஞ்சம் செலவு பண்ணி என்னம்மா சொல்கிறீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க என்னன்னு கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பித்து விடும். லாபத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நார்மலாக உட்கார்ந்துருப்பாங்க எல்லாருக்கும். சுக்கிரன் மட்டும் கலத்திரமுங்கிற மனைவி, அவங்க சொன்னதை கேட்பதனால் தப்பு ஒன்றும் இல்லை. 39 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இன்றைக்கி அதிர்ஷ்ட எண். அதே போல் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடுக்கும். இன்றைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுவதே பெரிய பாக்கியம். இதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் நிறைய நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் எப்பவுமே யோசித்து எல்லா காரியத்தையும் சிந்தித்து செயல்படணுன்றதால தான் கேது உங்களுடைய இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். குரு தன்னுடைய பார்வையால் பார்க்குறாருங்க. பார்த்த பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அவர் உட்கார்ந்துருக்க ரிஷபராசின்றதுனால ஸ்திர இடத்துல உட்கார்ந்து பார்க்கறதுனா எதையுமே ஃபுல்லாக நிறைவாக தருதுன்னு சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கு. அந்த புரிதல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு தெரியுது. அப்பா இதுதானா அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கக்கூடிய டே இன்றைக்கி. 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பஸ்தானம்னு வச்சுக்கிறோம். நார்மலாக இந்த குடும்பஸ்தானம்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னாக்க, வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் முன்னுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையிலெல்லாம் நமக்கு அடைக்காமல் உங்களுக்கு திறந்து விட்டுக்கிட்டே போனாங்கன்னா நம்ம பார்த்து க்ளீனாக இருக்கும். ராஜபாட்டைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ராஜபாதையில் போய்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்குமா, என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்னு யோசிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும். நீங்கள் மிஸ் பண்ணுறதே இந்த குடும்பத்தை தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லாரோடையும் சேர்ந்து பயணிப்போம், எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்வோம். தனியாய் தான் வந்தோம், தனியாய் தான் போக போகிறோம்ன்ற ஃபிலாசபிக்கல் லைஃப்லேருந்து கொஞ்சம் மாறுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நிறைய கூடுதலான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் ஆர்வமான கிளர்ச்சிகளையும் கொண்டு வருவீர்கள். அப்படி உட்காரும்போது இன்றைக்கி நிறைய வெளியூர் பயணங்களை பற்றியெல்லாம் பேசப் போகிறீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவே போகிறது. அந்த லாபம் உங்களுக்கு எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கட்டும். 39 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு பச்சை கலர், வெள்ளை கலர் இந்த கலந்த நிறங்களை பயன்படுத்துவதும், இன்றைக்கு நீங்கள் சூரியனை வழிபடுவதும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. நம்மளுடைய ராசியில் எப்போவுமே மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சூரியன் நேராக பார்த்துட்ருக்கிறாருங்க என்ன அப்படின்னு இருக்கும். அப்பா தன்னுடைய குழந்தையை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும், நிம்மதியாகத்தானே இருக்கும் அப்படின்னு யோசிங்க. சரியாக போச்சு. என்னை யாரோ போலீசிங் பண்ணுறான்னு யோசிச்சா தான் நமக்கு டென்ஷனாக இருக்கும். என்னையே நல்லா கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் என் கூட இருக்கிறாருங்க அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வாங்க. மாற்றி யோசிக்கும் தன்மையினாலே தான் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் எப்போவுமே வரும். மாற்றி யோசிக்காத தன்மையினால் தான் நமக்கு கோபங்களும் குழப்பங்களும் வரும். அதனாலே நார்மலாக சொல்கிறது, வேலைக்கு போகிறவங்க சம்பளம் வாங்குறது சம்பளம்னு எடுத்துக்காதீங்க, அது ஸ்டைஃபன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு டு யூஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூஸ் தேர் எக்ஸ்பர்டைஸ் டு மேக் யூ க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வளர்வதற்காக அவருடைய இடத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. இதை விட நல்லது தருவாங்களா சார், கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்படித்தான் சூரியன் உங்களை நேராக பார்த்து கொண்டிருப்பது தந்தை உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறார்ன்ற நிம்மதியோட எண்ணத்தை பாருங்கள். அப்போ வழிகாட்டுதல் புரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கையிலே முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், கண்ணதாசன் சொல்கிற மாதிரி அடுத்தவருடைய அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை செப்பனிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நாம் அனுபவிட வேண்டாம், அனுபவப்பட வேண்டாம், அடுத்தவருடைய அனுபவத்தை வைத்து கொண்டு வாழ்க்கையை போய்ட்டுவிடலாம். இது ஒரு ஈஸி ட்ரிக்கு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக இதனுடைய தன்மையிலே நம்ம குடும்பம் எப்படி இருக்க போகுதுன்னு தேடிட்டு இருப்போம். குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி.
குடும்பத்தினுடைய தன்மைகள் பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகிறது. என்ன விஷயம்னா, உங்களுக்கு எந்த காரியங்களும் செய்தாலும் நமக்கு செய்யக்கூடியது எல்லாமே நல்லது தான் ஆன்சராக வந்துக்கிட்டு இருக்குன்னு மைண்டில் எடுத்துக்கிறேங்க. வேற ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. ரொம்ப கன்ஃபியூஷன் எப்படி இருக்குன்னா, குரு பார்த்த பிறகு கூட கன்ஃபியூஷன் இருக்குது. 2ஆம் இடத்தை குரு தன் பார்வையாலே பார்த்து கொண்டிருக்கிறார் 8ஆம் இடத்தில் இருந்தாலும். அப்போ கஷ்டங்கள் கொடுத்தாலும் உங்களை எப்படியான காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் ஒருத்தர்னா, நீங்கள் ஏன் அவரை போய் சந்தேகப்படணும்? வண்டி, வாகனம், மனை போன்ற விஷயங்களிலும் மதர் ரிலேட்டட் விஷயங்களிலும் உங்களை எப்போயுமே காப்பாற்ற ரெடியாக இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராதுங்க. அதனால் ஒரு திருப்தி வந்துடும். தன் நிறைவுன்னு சொல்லுவாங்க, நிறைவு வந்துவிடும். 5-4 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சூப்பராக இருக்கும். முருகனை வழிபடுங்கள், சூப்பர். இன்றைக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள், அதுவும் நல்ல கலராக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, நார்மலாக குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு வாங்க. உங்களை உட்கார்ந்து நிதானித்து ஸ்திரமான இடத்துலேருந்து ஸ்திரமான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெருநீளாக குடும்பத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் வரையணும் அதை எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிறது குடும்பம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய வாக்கில் சுத்தம் இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் வளம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சூரியன் உச்ச நிலையில் அடைந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். உங்களுக்கு வாழ்க்கை லாபகரமாக அமைகிறது. எதிர்பார்த்தபடி எல்லா விதமான சுபிட்சங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாழ்க்கை இருக்குது. அப்புறம் எதுக்கு கவலை? தேவையில்லாமல் கவலை மட்டும் பட்டுருக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். சனி பகவான் இருக்கிறது சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள், இந்த குருவை சனி பார்க்கறதுனால தேவையில்லாத கவலைகள் உங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் கவலையை மறந்து சிரிங்கள். அதுக்கு குடும்பத்தோடு கொஞ்சம் இணையுங்கள். வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறது இல்லை குடும்பம், அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது தான் குடும்பம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். அவர்களோட கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்ப நாள். வெளியிலலாம் சுற்றாதீங்க, வீட்டில் இருங்க. மோர் சாப்பிடுங்க, நீர் சாப்பிடுங்க, அதே போல் பானகம் சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க. இதெல்லாம் குளிர்ச்சியான விஷயங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, மேஷராசியில் இருப்ப சூரியன் உச்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவை கொடுப்பதாக அவருக்கான பிரீத்தத்தை செய்வது. அதே மாதிரி கருப்பு கொடையை வாங்கி ஒரு 2-3 பேருக்கு தானத்தை செய்துவிட்டு வாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். 4-8 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நீலம், வெள்ளை என்ற கலரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவ வழிபாடை இன்றை அவசியம் செய்யுங்கள். செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மூலம், பூராடம் என்ற நட்சத்திரங்களுக்கு சந்திரனின் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதிலும் சந்திராஷ்டமம் எஃபெக்ட்னால் வரக்கூடியது பதட்டங்கள், பயங்கள், கொஞ்சம் மறதி, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மனதை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். கடகடன்னு எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்களே, கொஞ்சம் மெதுவாக செஞ்சாலே போதுமே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆசையாக பண்ணி வச்ச சார் சாப்பாடு, ஆனால் போடும்போது மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக என்னென்ன சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக கொடுங்க. ஆற வச்சு கொடுக்கறதுக்கு சுட சுட பண்ணுறீங்க, அதை நல்லா யோசிங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசி பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு குத்தம் வந்து நேரம். இதுதான் சந்திராஷ்டமுடைய எஃபெக்ட். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இதை புரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன கொஞ்சம் கூலாகிடுவோம். சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு. மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடியது நமக்கு சனி பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான், சூரிய பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் குழந்தைகள் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் கேதர் பண்ணணும், நிறைய அவங்களோட பேசணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டேயை வேறு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா
நிறைய நல்ல விஷயங்கள் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ராசிநாதனே பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் 2ஆம் இடத்தை. அதனால் குடும்பத்தை பார்க்குறது ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டில் இருந்துங்க அவர் இருக்கிறதே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் போய் நிற்கிறார் வெளியில் அப்படி சொல்லாமல் இருக்காருங்க, கேட்பாருங்க, எங்கள் விஷயங்கள்லாம் அவர் பார்த்து ஃபைசல் பண்ணி கொடுப்பாருங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கணும். 2, 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள், இன்றைக்கி நல்லாயிருக்கும். சிகப்பு கலரை பயன்படுத்துங்கள், நல்ல ஓப்பனும். இன்றைக்கு சூரிய வழிபாடு பண்ணுங்கள், அவசியம் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய். உங்கள் ராசியை 11ஆவது இடத்தை பார்க்கிறார் நமக்கு குரு. இப்படி எல்லோரும் ஒருத்தரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியே குரு பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சனி பார்க்கிறார் அப்படின்னா ராசி எல்லாமே எல்லோரும் பார்க்கறதுனால உங்கள் மனசுக்குள்ளே பல விதத்துலையுமே இன்றைக்கி என் குடும்பத்தோடு கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் வந்துடும். வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணுறது ஃபேமிலி டே அப்படிங்கிறத மிஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு தான் அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஆங்கிலேய காலத்துலேருந்து வைத்திருக்கிறார்கள்னு புரிந்து கொள்ளுவோம். அதுவும் இன்றைக்கி பானு சப்தமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாளாக அமைகிறது. எப்படி ரத சப்தமி வந்து ரதம் உங்களுக்கு மாறுவதோ அதேமாதிரி பானு சப்தமி ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கும். அதனால் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் லைஃப்பை கொண்டு போகணுன்னா கொஞ்சம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி பானு சப்தமி அமைந்திருக்குன்னு மனதில் வைங்க. இதுவே பரிகாரமாக அமைந்துவிடும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அவரோடு இன்றைக்கி சந்திரனும் சேர்ந்து மங்கள யோகமாக பார்க்கறதுனாலே எல்லார் மேலேயும் ஒரு இரக்கம் வரும். அந்த இரக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல உயரத்துக்கு கொண்டு செல்லும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கக்கூடியவர் நமக்கு நார்மலாக முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதன் ராகும் சேர்ந்து இருப்பதனாலே உங்கள் காரியங்கள் எல்லாம் இன்பத்தை கொடுப்பதாக அமைகிறது. இன்றைய நாளிலே 5, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், வாழ்க்கையிலே நீலக்கலர் வெள்ளைக்கலர் இது ரெண்டும் உங்களுக்கு சூட் ஆகுன்றனால் அதை பயன்படுத்துவதும், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு போய் சூரியனை பார்த்து விட்டு துளசிக்கு வார்த்து விட்டு வரதுனாலே அது பலன்களாக மாறுவது புரிந்து கொண்டு இன்றைக்கி செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பலன்களையும் பலங்களையும் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் அப்படின்னாக்க குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி இவங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றங்களை கொடுப்பார், இன்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்து இருக்கிறதுனாலே முயற்சிகளை திருவணியாக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் உங்களோட வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைவதனாலே வாழ்க்கையில் ஒரு தெளிவான நிம்மதியான சூழ்நிலையை காட்டுகிறது. வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லத ஒரு விஷயமாக அமைய போகிறது. நிறைவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கினவர்கள் இவங்களெல்லாம் உங்களுடைய பணிவான விஷயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு இது பண்ணுறது ப்ளஸில் வந்துட்டு இருக்குது. சின்ன கவலை உண்டு நான் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியுமா, இப்படியே நின்றுடுவேனான்னு ஒரு வந்திருக்கு. வாழ்க்கையில் எப்பவுமே சுகம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். சுபம் கிடைக்கும், எல்லாத்தையும் கவலைப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தால் போதும். ஆர்வமாக எல்லாத்தையும் கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்பம் உங்களை தேடி வரக்கூடிய நாள் என்று. அதனால் இந்த நாளை அழகாக பயன்படுத்துவது தான் நல்லதே ஒழிய மிஸ் பண்ணக்கூடாது இந்த டே. 2, 5 என்ற எண் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் நம்பராக மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் சிவபெருமான்கிட்ட அர்ப்பணம் பண்ணுங்கள். இவதான் எப்பா சாமி நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிக்கோங்க. திருநீலகண்டன் அப்படிங்கிற நீலக்கலரை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அதனுடைய வாழ்க்கையில் தரத்தையும் பலத்தையும் நல்லது ஒரு உயரத்தையும் நீங்கள் எட்டக்கூடிய சூழ்நிலை கொடுப்பார். இதனால் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை முதலிலேயே அழகாக எடுத்து இதுதான் நான் செய்ய போகிறேன், இந்த வேகம்
நம்ம ஐன்ஸ்டனுடைய ஃபார்முலா மாதிரி வேகத்தெல்லாம் அழகாக கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா கடன் ரொட்டீன் ஒர்க்ஸ் செய்கிறதுல நீங்கள் சமர்த்தர். செய்கிற காரியமும் அதே மாதிரி படன்னு போயிட்டே இருக்கும். யாரை பற்றியும் கவலை இல்லை. நீங்கள் ஒரு மைண்ட் செட் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, அந்த மைண்ட் செட்டில் அழகாக எல்லாத்தையும் ரூட் பண்ணிகிட்டே போவீங்க. அடுத்தவ எந்த டீவியேஷன் பண்ணாலும் உங்களுக்கு அதை பொறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் லீடர் ஆன் எவ்ரி ஆக்டிவிட்டி. அப்படிங்கிற சூழ்நிலையில் 4 பேரை வச்சு கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 4 பேர் கட்டி காக்கிறதுன்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. சுக்கிரன், ராகு, சனி, புதன் இவங்க 4 பேருமே வால் பசங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்களை உங்கள் ராசிக்குள்ளே வைத்து கொண்டு நீங்கள் படாத பாடு படுறீங்க. அதனால் சிந்தனைகளிலே சில விஷயங்கள் இருந்தாலும் இன்பமாகத்தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மனசில் கொள்ளணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறதுல நமக்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுல சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எல்லோரும் கலெக்டிவாக எங்கள் கூடயே இருக்கிறாங்க. கூட்டுக்குள்ளே இருக்க குருவிகளாக எல்லோரும் ஒன்றாக சேரும்போது குதூகலமாக இருக்கும். மனது எப்போ திருப்தியாக இருக்கும். அப்பா எல்லோரும் இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலை இன்றைக்கி நிறைவு பண்ண போகிறீங்க. அந்த நிறைவு இன்றைக்கி கிடைக்க போகிறது. அந்த சுகம் இன்றைக்கி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே இன்றைக்கி ஒரு அளப்பரிய களிப்பு இருக்க போகிறது. ஆனால் ஒரு கவலை, எல்லோரும் சேர்ந்துட்டா என்ன வரும்? அவர் அப்படி வரலையே, இவர் இப்படி வரலையே, இவங்களுக்குடைய படிப்பு இப்படி வரணுமே, இவங்களுக்கு வாழ்க்கை அமையலேன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு கவலையை நீங்களாக விட்ட போட்டது. இப்படி போட்டு சின்ன சின்ன கவலைகளை உண்டு பண்ணி அதுக்கு சொல்யூஷன் தேடி இன்றைக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் இன்றைக்கி சுவாரஸ்யமான நாள்னே சொல்லலாம். 9-6 என்ற எண்ணை நீங்கள் பயன்படுத்துவது அழகான சுவாரஸ்யத்தை இன்னும் கூட்டி கொடுக்கும். வெளிர் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுவது உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். இன்றைக்கு பானு சப்தமி அப்படிங்கிறதுனால சூரிய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியை காட்டும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கொள்ளத் தேவையில்லை. இந்த நாள் இனி நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.